தேவனே நித்தியம் வானவம் பரிபூரணனே வல்லமை நிறைந்தவம் அறிவுடன் இறங்குவின் பரனே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியம் வானவம் பரிபூரணனே வல்லமை நிறைந்தவம் அறிவுடன் இறங்குவின் பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஹிருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்புறுவது போல் பெருநிடத்தில் அன்புறுவாய் என்பதே. இவையிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவங்க கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி புலங்கார்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையோடு தேவனோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, அறிக்கையிடுகிறோம். வந்தோம் இயேசு கிறிஸ்து காட்டிய நீதிகளில் உண்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றுவதை விடுவிடுகிற அர்ப்பணியில் நான் இது சேர்ந்து செயலாற்றல் நீட்டை அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, முடிந்த இறக்கத்தினால் பாமரங்களை சுத்திகிறீம். இப்படி பரிசுத்தாவினால் விடுதலை பெறும் புது ஜீனவர்களாய் வாழும் உம்மோடும் மனிதரோடும் சமாதானத்தோடு வாழும் அருள் புரிந்தருளோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்யும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளுக்குரிய
கொடுக்க ஜெபம். அன்பின் பிதாவே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று தாவீது ராஜா தன்னுடைய ஆலய வாஞ்சியை அறிவித்து செய்தது போல தகப்பனே, நாங்களும் எங்கள் வாழ்நாளிலே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே இந்த ஆலயத்திலே தகப்பனே அப்பா, நாங்கள் எங்கள் நேரங்கள் எங்களுடைய ஜீவன் எல்லாவற்றையும் இந்த ஆலயத்திலே உம்மை ஆராதிப்பதிலே, உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதிலே நாங்கள் அதிக நேரம் செலவு செய்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய செழிப்பையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் மகத்துவம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, தேவரீர் உமது ஆலயத்தில் உம்மை தேடுகிறவர்களுக்கு உமது சித்தத்தை வெளிப்படுத்தி உமது மகிமையை தரிசிக்கவும், உமது ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும், ஜீவனுள்ள நாளெல்லாம் உமது சந்நிதியில் தங்கியிருப்பதையே மேலான வாஞ்சையாக எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அசுத்த உதடுள்ளவர்களாயிருக்கிற நாங்கள் தேவருடைய பலிபீடத்து நெருப்பினால் சுத்திகரிக்கப்பட்டு அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியோனத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருக்கவும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை நேசித்து உமது சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இதோ அடியேன் இருக்கிறேன் என்று எங்களை ஒப்பு கொடுக்கவும், எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு தயை புரிந்தருளும் கர்த்தாவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி வாசித்தாட்டு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தை. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும்
அப்பம் பெட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்காக அவைகளின் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்படும் நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். வேத பாரகளில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அதற்கு வேத பாரகன், சரிதான் போதுகிறேன், நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது என்றான். அவன் வேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக, கிறிஸ்துவுக்கே மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் எல்லாம் செய்திருக்கிற சர்வதேவாகிய ஒரே விசுவாசிக்கிறேன். ஒரே கத்திரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். ஜோதியானவர், ஜோதியானவர்,
மேதையில் மேதையானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய மேதன்மையுள்ளவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்புக்காகவும் பரமத்திலேயே பரிசுத்தாவினாலே கண்மணி தேவதெளித்து மனிதனானார். வேத வாக்கியப்படி மூன்றாம் எழுந்தார். பரமத்திலேயே பிதாவோடு வசிக்கிறார். குருவினரை மருத்துவ நியாயத்திற்கு வருவார். ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவினும் குமாரனும் புறப்படுகிறவருமாய் பிதாவினும் குமாரனும் சோதரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசனமாய் உரைத்தரமாய் இருக்கிற பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் சபையை விசுவாசிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமை உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். உட்காருவோம். அறிவிப்புகள். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்க கேட்போம். பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 24/6/2026 ஜே ஜான் மில்டன் சன் ஆஃப் திரு ஜெகஸ்டின். 25/6/2026 அன்று எஸ் ஆக்னஸ் மார்டினா டாக்டர் ஆஃப் ஜே சாமித்துறை திரு ஜெய் சாமித்துறை. திருமதி எம் ஜெயஸ்ரீலி ஒய்ஃப் ஆஃப் திரு எம்எஸ் முத்து. ஜி ஜெபாஸ் சன் ஆஃப் திரு ஜே கோபால். திருமதி டி ஜெபமலர் ஒய்ஃப் ஆஃப் திரு சி சதீஷ் செல்வபாலன். 26/6/2026 அன்று திரு ஐபி ப்ரூஸ்லி சன் ஆஃப் திரு வி ஐசக் பால். 27/6/2026 அன்று எஸ் டேவிட் ஆண்ட்ரூஸ் சன் ஆஃப் திரு செல்வராஜா. எம் ரோஸ்லின் டாக்டர் ஆஃப் திரு எம் மனோகர். இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் 23/6/2026 அன்று திரு டி இமானுவேல் திருமதி கோகிலா ஜெபபாரதி. திரு எஸ் பொன்ராஜ் திருமதி பி உஷா. 24/6/2026 அன்று திரு ஏ ஜெபர்சன் திருமதி ஆர் பிரைஸ்லின். 25/6/2026 அன்று ரெவரண்ட் ஏ ஜான்சன் திருமதி ஜே அன்சியா ஹெனரின் ஜெயக்குமாரி. திரு ஏ ஜோசப் மாசிலாமணி திருமதி எஸ் நேசமணி. இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கான வாக்குத்த வசனம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19. இவர்களுக்காக சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து ஐயா அவர்கள் இவர்களுக்காக ஜெபம் ஏறெடுப்பார்கள். ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான சுண்டவலை நாசிரியர் பரிசுத்த அந்திரேய ஆலய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே நீர் வாழ்ந்த நாட்களிலே அந்திரேயவை அதிகமாக நேசித்தீர். அவ்விதமாக இந்த அந்திரேய ஆலயத்தின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விதமாக தகப்பனே, இந்த நாளிலே பிறந்த நாள் திரும்ப நாள் ஆசிரிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் அருளின பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக, ஆண்டவரே நீர் தந்த ஜீவன் பலன் சுகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டையும் எந்தும் உங்களை சேதப்படுத்தாதுங்கிற வார்த்தையின்படி தகப்பனே, ஆண்டவரே இந்த பிரயாணத்திலே பிரயாசத்திலே அவருடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் எந்த சேதமும் அவர்களை ஏற்படாதபடி நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம்.
இந்த புதிய ஆண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த நன்மை, மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த சமாதானத்தை, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கூடிய ஆண்டாக அமைய தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒரு சில அறிவிப்புகள். இன்று இரவு ஆராதனை நமக்கு எல்சிஎஃப் ஆராதனையாக நடைபெறும். அதேபோல் இந்த அருமையான ஆராதனை முடிந்த பிற்பாடு நமக்கு நடைபெறுகிற ஐஎம்எஸ் அர்ப்பணி விழாவானது நமக்கு நடைபெறும். அதேபோல் மதியம் இந்த ஐஎம்எஸ் அர்ப்பணி விழாவிற்காக நமக்கு சிக்கன் பிரியாணி போடப்படுகிறது. திருச்சி பிள்ளைகள் விருப்பமுள்ளவர்கள் உங்கள் பெயரை நீங்கள் பதிவு செய்யும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிக்கன் பிரியாணி விலை 130 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள அதையும் நீங்கள் தயவாய் நீங்கள் செலுத்தி இந்த அருமையான இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நீங்கள் உதாரத்துவமான காணிக்கையால் தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் திங்கட்கிழமை இரவு ஜபக்குழு விவரங்கள். மோசே ஜபக்குழு திரு எம் குமார் அவர்கள் இல்லத்திலும், எலியா ஜபக்குழு திரு விஜய் அவர்கள் இல்லத்திலும், தாவீது ஜபக்குழு திரு ஜே மார்டின் அவர்கள் இல்லத்திலும், தானியல் ஜபக்குழு திரு சி கோயில் பிச்சை அவர்கள் இல்லத்திலும் ஜபக்குழுக்கள் மூலமாக கூட்டங்கள் நடைபெறும். திருச்சி பிள்ளைகள் இந்த அருமையான ஜபக்குழுவில் உற்சாகமாக இணைத்து கொள்ளவும், இந்த அருமையான கூடைகள் நீங்கள் கலந்து வரும்படியாக அந்தந்த குழுவில் உள்ளவர்கள் நீங்கள் உங்கள் குழுவில் கூடி திங்கட்கிழமை ஜபம் ஏறெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வருகின்ற வியாழக்கிழமை சேகர அளவிலான ஜாமக்காரன் ஜபமானது தலவாபுரம் சபையில் வைத்து இரவு 8 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். இந்த வாரம் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை நமக்கு அரசு விடுமுறை இருக்கிறபடியால் வியாழக்கிழமை சேகர அளவிலான ஜாமக்காரன் ஜபம் தலவாபுரத்தில் நடைபெறும். ஆகையால் சனிக்கிழமை நமக்கு பெண்கள் ஐக்கிய சங்க மாநாடு இருக்கிறபடியால் நாம் வியாழக்கிழமை மாற்றி வைத்திருக்கிறோம். இதிலையும் திருச்சபை பிள்ளைகள் உற்சாகமாக கடந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதில் இந்த தேவ செய்தியை கொடுக்கும்படியாக சகோதரர் சாலமோன் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து கடந்து வர இருக்கிறார்கள். இந்த ஜாமக்காரன் ஜபத்திலும் வேத வினாடி போட்டியானது 1 ராஜாக்கள் முழுவதும் இருந்து நடைபெறும். திருச்சபை பிள்ளைகள் இதற்காக ஆயத்தமாக கடந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தெற்கு சபை மன்ற பெண்கள் ஐக்கிய சங்க மாநாடு 2026க்குரிய மாநாடானது வருகின்ற சனிக்கிழமை 27/6/2026 அன்று நடைபெற இருக்கிறது. இது அருமையாக பரிசுத்த திருத்துவாலயம் பரப்பாடி சபையில் வைத்து நடைபெறும். இந்த அருமையான பெண்கள் ஐக்கிய சங்க மாநாடானது காலை 8:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நடைபெறும். அருமையாக பரிசுத்த திருவிருந்து ஆராதனையோடு இந்த அருமையான மாநாடு துவங்கும். திருச்சபை பிள்ளைகளுக்காக வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு நம் ரூபாய் 200 நிர்ணயம் செய்துள்ளோம். அதே போல் பதிவு மற்றும் உணவு கட்டணம் 50 ரூபாய். வர விருப்பமுள்ளவர்கள் இவர்களை நீங்கள் கருத்தில் கொண்டு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் புதன்கிழமை நமக்கு சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெறும். அதேபோல் புதன்கிழமை இரவு ஆராதனை முடிந்த பிற்பாடு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகையானது நமக்கு நடைபெறும். இதிலேயும் திருச்சபையின் தாய்மார்கள் நீங்கள் கடந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் முத்தெடுக்கவா என்ற வேதாகம தேர்வுக்கு நாம் கடந்த வாரம் அறிவிப்பு கொடுத்தோம். நேற்று அதோடு கடைசி நாள் முடிந்தது என்று. ஆனால் அருமையான இந்த முத்தெடுக்கவா தேர்வு குழுவிலிருந்து நமக்கு தகவல் வந்ததுபடி 30ஆம் தேதி வரை நமக்கு கடைசி நாள் இருக்கிறபடியால் பதிவு செய்ய விரும்புகிறவர்கள், பதிவு செய்ய மறந்தவர்கள் நீங்கள் விரைவாக அந்த தேர்வு எழுத பதிவு செய்யும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நபருக்கு ரூபாய் 50 ரூபாய் செலுத்தி நீங்கள் என்னிடத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோல கடந்த வாரம் அறிவித்தது போல இந்த ஐஎம்எஸ் இந்திய மிஷனரி சங்கம் மூலமாக நடைபெறுகிற வேதாகம பொற்களஞ்சியம், வேதாகம கேள்வி, இந்த இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நாம் ஊழியங்களை தாங்கும் வண்ணமாக 200 ரூபாய் செலுத்தி இந்த புஸ்தகத்தில் உள்ள கேள்விகள் நிரப்பும் பொழுது அதற்குரிய பரிசு நமக்கு இருக்கிறது. முதல் பரிசு ஒரு நபருக்கு 1 பவுன் தங்க நாணயம், 2ஆம் பரிசு அரை பவுன் தங்க நாணயம் இருவருக்கும், 3ஆம் பரிசு 1/4 பவுன் தங்க நாணயம் 3 நபருக்கும், 4ஆம் பரிசு 1 கிராம் தங்க நாணயம் 4 நபருக்கும், 50க்கும் மேற்பட்ட சிறப்பு பரிசுகள் போன்ற ஏராளமான பரிசுகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த 200 ரூபாய் செலுத்துவது ஊழியத்தை தாங்குவதற்காக, அதில் உள்ள அநேக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக. ஆகையால் கருத்தில் கொண்டு இந்த தேர்வை எழுத விரும்புகிறவர்கள் செலுத்தி இந்த புஸ்தகத்தின் இடத்தில் வாங்கிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இந்த வாரம் நம்முடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படியாக தானியல் ஜபக்குழுவில் உள்ளவர்கள் தயவாய் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக நன்கொடைகள் மற்றும் வரி செலுத்தாதவர்கள் விரைவாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கட்டுமான பணிக்காக ஜபத்தோடும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்த நாள் ஆராதனையை விசேஷித்த ஆராதனையாக நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம்.
இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய ஆதரவு விற்பனை விழா ஆராதனையாக இந்த நாள் நாம் இதை ஆராதித்து வருகிறோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே வந்து ஆண்டோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்திய மிஷனரி சங்கத்தில் சிறப்பாக கௌரவ குருவாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாசரேத் சார்ந்த அருமையான ஐயா கிறிஸ்டியன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த திருச்செவின் சார்புகள் யாவரும் சார்பின் போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுக்காக ஊழியம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போலவே நம்முடைய இந்த தெற்கு சபை மன்றத்தில் சிறப்பாக இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய அபிவிருத்தி ஊழியராக அருமையான சாமுவேலனும் அவருடைய துறவியார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுக்கு அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நம்முடைய சபை ஊழியர் ஐயா அவர்கள் அறிவிப்பு கொடுத்தபடி இந்த ஆராதனை நிறைவேற்ற பின்பு அந்த இந்திய மிஷனரி சங்க விற்பனை ஆதரவு விற்பனை விழா நடைபெறும். அதே போல் அருமையான ஆசீர்வாத தட்டு இருக்குது, அதுவும் ஏலம் விடப்படும். இந்த இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய ஊழியங்களுக்காக அது ஏலம் விடப்படும். ஆகவதையும் நீங்கள் பெற்று செல்ல ஏலம் எடுத்து சென்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அறிவிப்பு, நம்முடைய கத்தீட்ரல் பேராலயமானது ஜெர்மன் தேசத்தை சார்ந்த மிஷனரி கணம் ரேனியஸ் ஐயா அவர்களுடைய வருகையினாலே அவர்கள் வந்து ஊழியம் செய்ததினாலே அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் கட்டி 200 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. ஒரு நம்முடைய இந்த சிற்றாலயத்தினுடைய பேரும் கணம் ரேனியஸ் ஐயாவுடைய நினைவு ஆலயம் தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த பகுதியிலலாம் ஐயா வந்து ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அவங்க காலத்தில் தான் கிட்டத்தட்ட 500 ஆலயங்கள் 400 பள்ளிகள் தொடக்க பள்ளியில் ஐயா அவங்க ஆரம்பித்தார்கள். ஆகவே அவருடைய அந்த 200 ஆண்டு நிறைவு விழா இந்த மாதத்தில் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு கத்தீட்ரல் பேராலயத்தில் வைத்து, பாளையங்கோட்டை கத்தீட்ரல் பேராலயத்தில் வைத்து அந்த நினைவு ஸ்தோத்திர ஆராதனை 200 ஆண்டு நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. ஆகவே இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதில் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கடந்த நாளிலே ஞாயிறு பாடசாலையில் தேர்வு எழுதினாங்க பிள்ளைகள். அவர்களுக்கான பரிசுகளும் அந்த நற்சான்றிதழ்களும் இப்பொழுது வழங்கப்படும். பத்தாம் வகுப்பு முதல் பரிசு ஹர்ஷா மேக்தலின். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. மூன்றாம் வகுப்பு பிரைமரி டேவிட் ஆண்ட்ரூஸ். இரண்டாம் பரிசு. ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் பரிசு ஜான் வெஸ்லி. பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பரிசு எல்பினா மலர். எல்கேஜி முதல் பரிசு எஸ் ஏஞ்சல். ஏழாம் வகுப்பு முதல் பரிசு ஸ்டீனா. 11ஆம் வகுப்பு முதல் பரிசு கிறிஸ்டியா. இரண்டாம் பரிசு. 10ஆம் வகுப்பு இரண்டாம் பரிசு ஜெனிஃபர். எல்கேஜி இரண்டாம் பரிசு அஸ்மேரா இவாலின். எல்கேஜி இரண்டாம் பரிசு. யூகேஜி இரண்டாம் பரிசு பிரபாகரன்.
இந்த வருடம் ஆசிரியராக அருமையான கூடுகை கடந்து சென்ற ஆசிரியர்களுக்குரிய பெயர்களை வாசிக்கிறோம். சகோதரி எஸ் பெலிண்டா, சகோதரி எஸ் ஸ்டெல்லா, திருமதி எஸ் கோல்டு மில்க், திருமதி ஏ புனிதாராணி, திருமதி டி ஏசு கிரேஸ், திருமதி டி ஏசு கிரேஸ், திருமதி ஜெ இன்பராணி, திருமதி ஜெ இன்பராணி, திருமதி எஸ் அனிதா, திருமதி சி லீமா ரோஸ், திருமதி எம் மெரிண்டா, திருமதி பி ஜெபரஞ்சனி, தெய்வ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 263வது பாடலை பாடுவோம். தேசத்தார்கள் கீதங்களும் கீர்த்தனைகளும் 263வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். யாவரும் தயவுசெய்து உட்காருங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் விசேஷமாக நம்முடைய இந்த விற்பனை விழாவை தலைமை தாங்கி திறக்கும்படியாக இந்த ஊழியத்தை அதிகமாக நேசிக்கின்ற நான் வந்தவுடனே நம்முடைய ஐயா அவர்களிடத்தில் கையை பிடித்து கொண்டு சொன்னேன், ஐயா நீங்கள் ஆலய கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஆனாலும் ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமான பணி எந்த விதமான தடையும் இல்லாமல் நடக்கணும் என்று சொல்லி இந்த விற்பனை விழாவை சிறப்பாக ஆசரித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் என்று சொன்னேன். அதே போல் நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்களை அன்போடு இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நம்முடைய சபை ஊழியர் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். திருச்சி மக்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். அன்பானவர்களே, நான் சொன்னது போல நம்முடைய ஆலய கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமான பணி எந்த விதமான தடை இல்லாமல் நடக்கணும் என்று சொல்லி இந்த விற்பனை விழாவை மிக சிறப்பாக ஆசரித்து கொண்டிருக்கிற இந்த அருமையான திருச்சை மக்கள் யாவரையும் அன்போடு மனமாற வாழ்த்தி நன்றி கூறுகிறோம். நீங்கள் விதமாக கடந்த ஆண்டிலே கொடுத்த காணிக்கைகள் மூலமாக இந்த வருடம் ஜனவரி மாதம் ஜெபமலை கடையத்திலே ஒரு முகாம் நடைபெற்றது. அதிலே நம்முடைய பொது காரிய செய்ய அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளிலே 13,327 பேருக்கு முதல் முறையாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார்கள். அல்லேலூயா. அதே போல் 12,247 பேர் முதல் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையிலே இணைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்திய தேசத்திலே நிறைய மாநிலங்களில் மதம் மாற்ற தடை சட்டம் இருக்கின்றது. ஆனாலும் இவ்வளோ பேர் ஆண்டவருடைய மந்தையில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாகவே அது உங்களுடைய ஜெபம், நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், ஜெபத்தோடு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் இவ்வளோ ஒரு பெரிய ஆண்டவருடைய மந்தையில் இத்தனை பேர் இணைவதற்கு அது காரணமாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, 100 ஆலயங்களுக்கு மேலாக கடந்த 4 ஆண்டுகளிலே கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. விதமாக உங்களுடைய நீங்கள் ஜெபத்தோடு கொடுக்கிற காணிக்கைகள் மிஷினரிகளை தாங்குகிறீர்கள், உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆதிவாசி பிள்ளைகளை தாங்குகிறீர்கள், உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் இந்த ஊழியத்துக்கு உற்சாகமாக நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள். நான் 2010ஆம் ஆண்டிலே மல்கன்கிரி என்ற இடத்துல, ஒரிசாவிலே மல்கன்கிரி என்ற இடத்துல எனக்கு குரு அபிஷேகம் நடைபெற்றது. 3 பேர் தமிழ் ஊழியம் செய்கிறவர்கள், தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிறவர்கள். 9 பேர் சுதேச ஊழியர்கள். சுதேச ஊழியர்கள் என்றால் இப்போ நீங்கள் 12 ஆதிவாசி பிள்ளைகளை தாங்குறீங்க. விதமாக காட்டிலே மிருகத்தோடு மிருகமாக எந்த விதமான நாகரிகம் இல்லாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளை IMS விடுதியில் எடுத்து படிக்க வைக்கிறோம். அவர்கள் குருவானவராக அபிஷேகம் செய்யப்பட்டு அநேக புதிய திருச்சபைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இவ்விதமாக என்னோடு அவர்கள் குரு அபிஷேகம் செய்தார்கள். எவ்விதமாக ஆண்டவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறாருங்கிற வார்த்தையின்படி மிகவும் எளியவர்களாக இருந்தவர், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அரசாங்கத்திலே அவர்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. ஆனால் அவர்களை படிக்க வைத்து இன்றைக்கு ஆண்டவர் பிரதான கிருபையினாலே அரசாங்கத்திலே IMS விடுதியிலே படித்தவர்கள் உயர்ந்த பதவியிலே இருக்கிறார்கள். உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு
ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. விதமாக அன்பானவர்களே, நீங்கள் இந்த இந்திய மிஷனரி சங்க ஊழியத்துக்கென்று நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் ஒன்றும் விருதாவாய் போகவில்லை. ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமான பணி வேகமாக நடைபெறுவதற்கு அது உதவியாக இருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே விற்பனை விழா இருப்பதனாலே மிகவும் ரத்தின சுருக்கமாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த விற்பனை விழா ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன். எனக்கு அன்பானவர்களே, அவ்விதமாகத்தான் இந்த நாளிலே இந்த விற்பனை விழாவிலே ஆசிரிக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் எவ்விதமாக நம்மோடு கூட இருக்கிறார்? தகப்பனை போல இருக்கிறார். தகப்பனை போல. எவ்விதமாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே தூக்கி சுமப்பது போல நம்மை தாங்கி ஏந்தி தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மருத்துவராக நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு வந்த எந்த வியாதியும் நான் உனக்கு வரவிட மாட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐ எம் த லார்ட் தட் ஹீலத் தி. ஒரு பரம வைத்தியராக நம்மோடு கூட இருந்து எந்த நோயும் நம்மை தாக்காதபடி நம்மை பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் அதிசயங்களை செய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் ஒரு பக்தர் நிவிதமாக படுகிறார். நீங்கள் தானியேலை கேட்டீர்கள் என்றால் சொல்வார், நான் அக்கினியில் நடந்து வந்தேன், ஆனால் ஒரு சேதமும் இல்லை. ஒரு சேதமும் இல்லை. அக்கினியில் தான் நான் இருந்தேன், ஆனால் சொல்லுங்க, ஒரு சேதமும் இல்லை. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோம், ஒரு சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கரங்களை தட்டி பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா உதவிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி இருதயம் தந்தி. எங்கள் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்துவிட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்துவிட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அக்னியில் நடந்தாலும்
ஒரு சேதமும் அவங்களுக்கு என்ன செய்யாது, வராது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை ரோஜா மெத்தையில் படுத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இல்லை என்று சொல்வார்கள். அக்கிடியில் நடந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு சேதமும் இருக்காது, ஒரு சேதமும் இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இல்லத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லும்போது நீங்கள் ஜெபித்து நெற்றியிலே ஒரு சிலுவையை போட்டு நீங்கள் கடந்து போனீங்கன்னா தேவதூதர்கள் உங்களோடு கூட வந்து உங்களை பாதுகாக்கிறார்கள், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார்கள், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒருவேளை உங்கள் அப்பாவோ அம்மாவோ யார் அவங்க ஜெபம் பண்ணி உங்களை அனுப்பும்போது அவர் நம்முடைய ஞானத்தினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது வாசிங்களேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய குறைவே எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த விற்பனை விழா ஆசீர்வதிப்பதன் மூலமாக இந்த ஆலய கட்டுமான பணிகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்து அவர் நேர்த்தியாக நடத்தி தரப் போகிறார். எல்லாரும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய குறைவுகளை நீங்கள் அதுக்கு முந்தி உள்ள பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே என்னோடு நீங்கள் உடன்பட்டீர்கள். நீங்கள் அதுக்கு முந்தி உள்ள வசனத்தை யாராவது தயவுசெய்து வாசிங்களேன். நீங்கள் மாத்திரம் இந்த சுவிசேஷ பணியிலே உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று ஆண்டவருடைய நாமத்தினால அறிவிக்கிறேன். எனவே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, என்ன குறைவு? நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கு பேதுரு என்கிற ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களில் ஒருவரான அந்த பேதுரு ஆண்டவரை மறுதலித்தவர். ஆனால் 3 முறை மறுதலித்தவர் 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். 3000 பேர் அங்கு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு இடத்துல 5000 பேர். இப்படி போரிடமெல்லாம் அற்புதங்கள், போரிடமெல்லாம் திருச்சபை உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படி நம்முடைய ஐயா சொன்னது போல நம்முடைய ரேடியஸ் மிஷினரி அநேக ஆலயங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் போய் திருப்பிரசங்கம் பண்ண இடமெல்லாம் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தை போல மகிமையான ஆலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, இந்த அருமையான நாசிரேத் சுண்டவலை நாசிரேத்துக்கும் என்னுடைய ஊர் நாசிரேத் தான். அங்கே மர்காசிஸ் என்கிற மிஷினரி ஒரு வாலிபனாக மருத்துவ படிப்பு MBBS படித்து கொண்டிருக்கிற வேலையில் அந்த நாசிரியத்தில் நிறைய குட்டி குட்டி பிள்ளைகள் காலராவில் இறக்குறாங்கங்கிற செய்தியை கால்டுவெல் மிஷினரி மூலமாக கேள்விப்பட்டு அந்த படிப்பை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த பிரின்சிபல் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களாம். இன்னும் 1 வருஷம் நீ இருந்திருந்தா நீ MBBS டாக்டராக இந்த உலகத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையோடு நீ இருக்கலாம். நீ எதுக்கு இன்னும் 1 வருஷம்? அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த 1 வருஷத்துக்குள்ளே ஒரு 365 பிள்ளைகள் இறந்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய இரத்தப்பழியை ஆண்டவர் ஏன் மேலே கேட்பார் என்று சொல்லி உடனடியாக இந்த நாசிரியத்து பகுதிக்கு கடந்து வந்து தினந்தோறும் காலையில் 7 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடத்தினதன் மூலமாக அந்த காலாராயிருங்கிற
கொள்ளை நோய் முற்றிலுமாக நீக்கப்பட்டது. அல்லேலூயா. மர்காசிஸ் என்கிற மிஷினரியினுடைய வாழ்க்கை வரலாறில் படித்த சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, விதமாக அர்ப்பணிப்போடு அவர்கள் இந்த பகுதியிலே செய்த ஊழியங்கள் இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அறியாத அநேக கோடிக்கணக்கான மக்களுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாத மருத்துவ பணி, இன்னும் சுவிசேஷ பணி, திருச்சபை கட்டும் பணி, இன்னும் விதமான பல்வேறு பணிகள் எல்லா இடங்களிலும் கிடைக்கும்படியாக நீங்கள் உற்சாகமான உங்களுடைய பங்களிப்பை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கு ஒரு சின்ன ஒரு ஜெப வீடு அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு சின்ன குடும்பமாக ஒரு குறைந்த நபராக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிறதன் விளைவாக அந்த சிறைச்சாலையில் உள்ள கதவுகள் அசைக்கப்படுகின்றது. அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ஒருவேளை தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத பிரச்சனை, தாங்க முடியாத தோல்வி, தாங்க முடியாத தேவையாக இருக்கலாம். நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த தேவையை, அந்த பிரச்சனையை, அந்த குறைவை அவர் எடுத்துக்கொண்டுகிறார். ஏசப்பா எடுத்துக்கொள்கிறார். நம்ம ஃப்ரீயாயிடுறோம். ஏனென்றால் நம்முடைய நோய்களெல்லாம் அவர் சுமந்து கொண்டார், சிலுவையிலே சுமந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இங்கு இப்போ நாம் நமக்காக ஜெபிக்கிறோம், அது உண்மைதான், தேவைதான். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு போகும்போது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதே வேளையில் நிறைய 1500 பேர் மிஷினரிகள் இன்றைக்கி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 மிஷினரிகள் ஐஎம்எஸ்லே கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கடந்த ஒரு 3 மாதம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 6 மாதம் அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஐஎம்எஸ் மிஷினரிகள் சிறைச்சாலையில் இருந்தாலும் அநேகரை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார்கள். அல்லேலூயா. இல்லை சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்திருக்கிறாங்க. சாப்பாடு கிடையாது, அடி, அவமானம், நிந்த. ஆனாலும் அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அநேகரை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, 6 பேர் ஐஎம்எஸ் விட்டு ஜெயிலிருந்து வந்துட்டாங்க. இன்னும் 1500 பேர் இருக்கிறாங்க எல்லா மிஷினரி ஸ்தாபனத்திலையும். ஜெபிப்பீங்களா? நீங்கள் ஜெபிப்பீங்களா? நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா மிஷினரிகளும் விடுவிக்கப்படுவார்கள். எல்லாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது அன்பிற்குரிய கத்தடைய பிள்ளைகளே, இந்திய மிஷினரி சங்க நிறையா இன்றைக்கு நான் சொன்னேன் 12,327 பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கார்கள். நான் நிறையா ஐஎம்எஸ் பணித்தளத்துக்கு போயிருக்கிறேன். ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடையாது. அந்த ஊரில் எந்த பொருளும் அவங்க வாங்க முடியாது. அவர்கள் அந்த அந்த வீட்டிலே அவங்க தங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பூரண சமாதானத்தினாலே காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை பூரண சமாதானத்தினாலே காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, விதமாக குறைவுகளை நிறைவாக்கி அதிசயங்களை காணப்படுகிறார். அருமையான கடந்த ஆண்டிலே நிறைய ஜபக்குழுக்கள் உற்சாகமாக நீங்கள் விற்பனை விழாவிலே செயல்பட்டு காணிக்கைகள் கொடுத்திருக்கிறீர்கள். கடந்த ஆண்டிலே 73,289 ரூபாய் காணிக்கை கொடுத்து இந்த இந்திய மிஷினரி சங்க ஊழியங்களை ஆதரிக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி நன்றி கூறுகிறோம். விதமாக இன்னும் அநேக இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட தேவையாக இருக்கிறது. நிறையா
நான் ஒரிசாவில் 3 மாதம் மிஷனரியாக இருந்த பொழுது நிறைய பிள்ளைகள் எலும்பு தோலுமாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க. ஐயா என் பிள்ளைய இந்த ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைங்க ஐயா அப்படின்னு மிஷினரி கையை பிடிச்சி கெஞ்சுவாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இங்கேருந்து ஸ்பான்சர் கிடைச்சாதான் அவங்க பிள்ளைகளை எடுக்க முடியும். அவங்க எங்களுக்கு இந்த ஸ்பான்சர்ஸ் கிடைத்த உடனே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் உங்கள் பிள்ளைய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயா உங்கள் இருதயம் கல்லா அப்படின்னு கேட்பாங்க. ஐயா இவ்வளவு உங்கள் ஐயா எப்படி கிழிச்சு கெஞ்சிக்கிறேனே, உங்கள் இருதயம் கல்லான்னு கேட்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தேவையோடு இருக்கிற இந்த இந்திய மிஷனரி சங்கத்துக்கு ஒருவேளை இந்த அருமையான நம்முடைய சபை ஊழியர் சார் அவர்கள் சொன்னது போல இந்த வேதாகம பொற்களஞ்சியம், இந்த விற்பனை விழா எந்த விதமான குறைவும் இல்லாமல் நீங்கள் இந்த வேதாகம பொற்களஞ்சியம் அந்த நீங்கள் வாங்கி இந்த ஆண்டவருடைய கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்கிற வார்த்தையின்படி நீங்கள் இந்த வேதத்தை அதிகமாக வாசிக்கணுங்கிற வாஞ்சியோடு இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் வாங்கி இதனுடைய கேள்வி பதில் எழுதி நீங்கள் பரிசுகளை வென்று நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, நீங்கள் உலகம் பங்கு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்று கட்டளை கொடுத்தீரே, சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்குன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, தர்மையான சுண்டவளை நாசிரே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய குருவானவர் ஐயா சபை ஊழியர் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இந்த ஆண்டிலேயும் கடந்த ஆண்டை விட கூடுதலான ஜப ஆதரவுகள் கிடைக்கப்பெற்று ஆண்டவருடைய நம்முடைய திருநாமம் அறிவிக்கப்படாத இடங்களிலே திருநாமம் அறிவிக்கப்படும்படி தங்களால் இயன்றதை கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டிலே விற்பனை விழாவுக்கென்று ஜெபித்த விளைத்த கொடுத்த ஒவ்வொருவரையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாம் ஒரு போகுபட்டும் அந்த குடும்பங்களின் வருமானங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலக பிரார்மண சரீர பிரார்மண ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 268வது பாடலை பாடுவோம். தாசரை தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அப்பொழுது உங்கள் ஐஎம்எஸ் கவர் காணிக்கை நீங்கள் முன்னதாக வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பிரசவத்த ஸ்திரீகள் செய்ய வேண்டிய ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய கிருபையினாலே பேறுகாலத்திற்கு மிகுந்த ஆபத்தின் உன்னை ரட்சித்து சுகமான பிரசவத்தை உனக்கு அருளி செய்திருக்கிறதினால் நீ மனதார அவருக்கு தோத்திரம் செலுத்தி சொல்ல வேண்டியதாவது, யாவரும் சேர்ந்து 127ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 127 நாம் முறைமுறையாக படிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவர்கள் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவையால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாடமுடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களுடைய பேசுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நம்முடைய செய்வது போல உங்களையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வாய்க்கும் செய்தால் மணிகிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய அடியாளாகிய இந்த ஸ்திரியை ரட்சியும். நம்பிக்கை வைத்திருக்கிறாள். இவளுக்கு பலத்த அரணாயிரும். சத்துருவின் முகத்துக்கு இவளை விலக்கி கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேருவதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, முதலியலாகிய இந்த ஸ்திரியை பேறு காலத்துக்குரிய மிகுந்த வேதனையிலும் மோசத்திலிருந்து தேவர் இரக்கமாக ரட்சித்ததற்காக தாழ்மையாக தோத்திரம் செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவை, இவள் உமது சகாயத்தினாலே இம்மையில் விசுவாசம் உள்ளவளாய் உமது சித்தத்திற்கு ஏற்றபடி நடக்கும் மறுமை நித்திய மகிமை பெற்று அனுபவிக்கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, உமது அடியாளாகிய இவளை ஆசீர்வதித்து இவளுக்கு ஒரு குழந்தை அருளி செய்ததற்காக உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, இவளும் இவள் புருஷனும் உமது திருநாமத்திற்கு மகிமையாகவும் தங்களுக்கு பேராசீர்வாதம் உண்டாகத்தக்கதாய் தங்கள் குழந்தை நீதியின் பாதையில் ஜாக்கிரதை வழிநடத்த கிருபை செய்திருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பராபரன் உமது வழிகள் மறைவானவை, உமது கிரியைகள் மகா அதிசயமானவை. தேவரீர் வீணாக ஒன்றையும் உண்டாக்கவில்லை, உண்டாக்கினவில் எல்லாவற்றும் அன்பு கூறுகிறேன். இருதயம் 5 வியாகலப்படும் உமது அடியாளுக்கு ஆறுதலை கொடுத்துள்ளும். தேவரீர் வாக்குத்தம் பண்ணினவைகளை இவள் மறுமையில் குறைவின்றி பெற்றுக்கொள்ளும்படி இம்மையிலும் நேசிக்கும் ஊழியம் செய்யவும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம், நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம்,
கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி அருமையான தம்பதியரை நீர் ஆசீர்வதித்து குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தந்து அவர்களை நன்மையினால் நிறைத்திருக்கிறேன், நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் உம்முடைய கரத்திலே ஆண்டவரை பெற்றுக்கொண்டு இந்த அருமையான பிள்ளைய உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை அர்ப்பணித்து அவர்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்வதை நிறைந்திருக்கிறேன். அன்பு குட்டி பிள்ளை உம்முடைய கரத்தை தருகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் அந்த பிள்ளையை தாங்கட்டும், ஏந்தி கொள்ளட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு இயேசுவான எப்படி ஞானத்திலே வளர்த்தியிலே தேவ கிருபையிலே மனுஷ தேவிலே நாளுக்கு விருத்தி அடைந்தது போல அன்பு பிள்ளையும் விருத்தி அடைய உதவி செய்யுங்க. இவள் வளர்வதை கண்டு இவருடைய இளைஞன பந்துக்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்க உதவி செய்யும். அருமையான இந்த பிள்ளை குழந்தையுடைய தாயை பேறுகாலத்தில் எல்லா ஆபத்து நின்று ஆண்டவரை நல்ல சுகத்தை நீர் கட்டளையிட்டு சரீரத்தை நல்ல ஆரோக்கியத்தை தந்து அவளை காப்பாற்றின தோத்திர செலுத்துக்கு இன்னும் நல்ல சரீர சுகத்தையும் நல்ல ஆரோக்கியம் தந்து இந்த அருமையான குட்டி பாபாவை நேர்த்தி ஆண்டவரை முடிய நீதியின் பாதையை சத்தியத்தின் பாதையில் வழிநடத்த வேண்டிய கிருபைகளை அன்பு மகளுக்கு தந்தருளும். அதே பெற்றோரையுடைய கருத்தருகிறோம், தகப்பனாருடைய கருத்தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்களும் அவர் செய்கிற பணிகளை நீர் ஆசீர்வதித்து இந்த குழந்தையை ஆண்டவருக்குண்டான வழியில் நடத்தவும் ஆண்டவருக்கு மகிமையாய் வளர்க்க வேண்டிய கிருபைகளை தந்தரல் வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்கப்படும் உங்கள் மேல் கிருபையாய்க்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் நீடித்த வாழ்வு கட்டளையிடக்கிறவர். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணித்து செபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை முதன்மையான குமாரனின் இரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உண்டு வருகிறோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகளையும் இந்த ஐஎம்எஸ் ஊழியங்களுடைய ஸ்தோத்திர ஆதரவு காணிக்கைகளையும் பொருள் காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து வைக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் உடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கென்று கொடுக்கிறோம். செலுத்துவோம் தேவனுக்கே தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். கர்த்தாவே,
பரிசுத்த பிதாவே, சர்வநித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்த தகுதியும் நீதி உங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரன் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். மனு குலத்தை முது சாயலாக சிருஷ்டித்தீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். பிதாவே, நீரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தோத்தரிக்கப்படத்தக்கவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டு கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் ஏகபலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தன்னுடைய சீடர்களை கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் பாவ மன்னிப்புக்கென்று பிற்கப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய சரீரம். இதை புசிக்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரிலே கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பருகும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி
இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். மரணத்தை நினைவு கூர்ந்து கரைபுடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை சோஸ்தரிப்போம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய உண்மையான பாடுகளை மரணத்தை மைமையான உயிர்த்தெழுத பரவனை உருமடி உமதடைவிலாக நாங்கள் கட்டும்படியே அவர் வருகை எதிர்நோக்கினவர்களாக அதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கிறோம். காருண்யரே, உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமைப்படுத்துகின்றோம். நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து நம்ம கற்பித்தபடியே அவரில் நமக்கு அருளப்பட தைரியத்தோடு நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் சொல்வதாக, ராஜ்யம் வருவதாக, சிதம்பரமடையிலே செய்வது போல பூமியிலும் செய்வதாக. அன்றைய அப்பத்தை கண்டுதாரும் எங்களுக்கு வாய்க்கும் சொல்லுகிறார் நினைக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சூழ்நிலை பிரவேசிக்கப்படாமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடைய முறையிலே. ஆண்டுடைய சன்னிதானத்தில் அவருடைய சரீரத்தை இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வந்திருக்கிறோம். நாம் நம்மிலே தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று நம்முடைய அபாத்திர தன்மை உணர்ந்து கொள்ளுவோம். உள்ளத்தின் ஆழத்தினது ஆண்டவரே என்னை எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி இந்த தாழ்மையான பிரவேச ஜபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் வாழ்ந்த சரீரம் ஆத்மாவும் சுத்தமாய் அவர்களும் அவர்களும் மாசமாய் ஏற்றுமாய் அவருடைய சரீரத்தை ஆமென். நாம் பிற்கிற இந்த அப்பமும் நாம் ஆசீர்வதிக்கிற இந்த திராட்சை ரசமும் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. நாம் யாவரும் அதில் கலந்து கொள்ளலாம்.
கோட்டின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாய் திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்றாம் ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் பரலோக சிந்தையணிந்தீர்களாம் வல்லமேற்பதையாளத்தினால் மறுஜன்ம குணமடைந்தீர்களாம் ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாய் திருப்புண்ணிய தீர்க்கத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்றாம் ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் மணவாளன் வரக்களிப்பீர்களாம் தூய நதியின் ஸ்நானத்தினால் மோட்சக்கரை ஏறி சுகிப்பீர்களா ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றார் ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் மாசு கரை நீங்கும் நிசப்பாவியே சுத்தரத்தின் சக்தியினால் முந்தி பேருண்டாகும் குற்றவாளியே ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாய் திருப்புண்ணிய தீர்க்கத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றால் ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும் தூய தோணி கேட்ட சேவி தீக்குரல் கேளாமலோ தூய தூய நாவு வஞ்சனை பேசாமலோ தூய அன்பை கண்ட கண்கள் என்றும் நம்மை நோக்கவும். ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் செழிப்புமாயிருப்பார்கள். அன்பின் ஆண்டவரே, ஆராதனையும் சுவிசேஷ பணியும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே இந்த நாளிலே சிந்திக்க கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, தாவீது ராஜாவை போல ஆலயத்தை நாங்கள் அதிகமாக நேசித்து எங்கள் வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விருத்தியடைய தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாவீது ராஜாவை போல ஆண்டவரே, தினந்தோறும்
சுவிசேஷ பணியில் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்கின்ற அந்த சுவிசேஷ யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்ற அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய இதோ நான் இருக்கிறேன் அடியேன் என்னை அனுப்பும் என்ற அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த பேரிப்பிலான்குளம் சேகரத் அருமையான ஜெய்சிங் ஆப்ராம் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபை ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சேகரத்தின் அனைத்து திருச்சபைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த திருச்சபையின் ஆண்டவரே சபை ஊழியர் மற்றும் எல்லா குடும்பங்களிலே ஆண்டவரே சுவாமி ஆலயத்தின் நன்மை, ஆலயத்தின் ஆசீர்வாதம், ஆலயத்தின் செழிப்பை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பற்பல தேவையோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் அதிசயமாக சந்தித்து ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆண்டவரே சுவாமி பெருக தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் நீர் அருளி செய்யும். விசேஷமாக படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, நல்ல வேலை கிடைத்து திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை கைகூடி வரப்படணும். ஆண்டவரே, திருமணத்துக்கென்று திருமணம் முடித்து கற்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதித்தரும். இந்த ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர், தேவைகளெல்லாம் அதிசயமாக சந்தித்து ஆண்டவரே சுவாமி பிராமிஸ் பண்ண எல்லாரும் கொடுத்து ஒரு புதிய ஆலயம் பழைய ஆலயத்தை விட புதிய ஆலயத்தின் மகிமையை நாங்கள் உணர தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஆலய கட்டுமான பணி நம்முடைய ராஜ்ய அபிவிருத்தி பணிக்கென்று ஜெபிக்கிற உழைக்கிற கொடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தையும் காக்கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது.